Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. Question கேட்கப்பட்ட தேதி 1-2-2024 shift number 1. Memory basedல ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியலனாலும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் ஈஸி லெவல் அண்ட் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1-2-2024 கேட்கப்பட்ட கொஸ்டின் ஷிஃப்ட் நம்பர் 1ஓட கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். Crash course on March and April 2024 for JEE and NEET aspirants-க்கு நடக்க போகிறோம், நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிராஷ் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆங்குலார் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் என்று சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா force into time, Newton second, kilogram meter per second square into second னு போடும்போது செகண்ட்லேருந்து ஒரு செகண்ட் ஸ்கொயர் கட் ஆகுது, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், ml t பவர் -1. அந்த ஆப்ஷன் இருக்கா? ml ஸ்கொயரில் தான் இருக்குது, ml t பவர் -1 ஆப்ஷன் இருக்கா? பட் தட் இஸ் ராங். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் இம்பல்ஸில், லீனியர் இம்பல்ஸில் ஆங்குலார் இம்பல்ஸ். அப்போ இங்கே ஒரு ரேடியஸ் மல்டிப்ளை ஆகும். ரேடியஸுங்கிறது யூனிட் மீட்டரு, இங்கே கொண்டு வரும்போது மீட்டர். அப்போது 2 மீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் எல் ஸ்கொயராக மாறும் அல்லவா? ஸோ அதனால் செகண்ட் கட்டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுன்னு மாறும். எல் ஸ்கொயர் டி பவர் -1, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஆன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல். எலாஸ்டின்னு சொல்லும்போது யங்ஸ் மாடுலஸ் டெம்பரேச்சர் டி, ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு யோசிக்கும் போது ஐ காட் அ ஃபார்முலா. தெர்மல் ஸ்ட்ரெயின் இருக்குங்க இல்லையா, தட் இஸ் ஸ்மால் இ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி இன்ட்டு இ. ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் டெம்பரேச்சர். டீங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஈங்கிறது இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் டெம்பரேச்சரை இணைக்கிறதா இருந்தால் இ டிவைடட் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இ. அப்போ நம்ம ப்ரொபோர்ஷன் பார்த்தா இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அதன்படி ஈயினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் குறையும், ஈயினுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும்போது டீங்கிறது அதிகமாகும். என்ன காரணம்? ஏன்னா ஈயும் 1/Tயும் தான் நமக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா இ இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு டி, இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அதிகமானால் இது கம்மியாகும், இங்கே கம்மியாகும் போது இங்கே அதிகமாகும். அவங்க கொடுத்துருக்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எலாஸ்டிசிட்டி வில் டிக்ரீஸ். ஆப்ஷன் பியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? டிட்டர்மைன் த லோயஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் இன் பால்மர் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம். பால்மர் சீரிஸ்னு சொல்லும்போது n விச் இஸ் ஈக்குவல் டு 2, அதான் இனிஷியல் லெவல். அதுக்கு அடுத்த லெவல் ஃபஸ்ட்டு லெவல்னால் 2,3. அப்போது இனிஷியல் ஸ்டேஜுங்கிறது n1, ஃபைனல் ஸ்டேஜ் n2ங்கிறது 3. ஏன்னா முதல் கட்டத்திலேயே நமக்கு எனர்ஜியை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலா E ஈக்குவல் டு -13.6 இன்ட்டு 1/n1² -n2². n1 என்பது 2, n2 என்பது 3. அவங்க பால்மர்னு கொடுத்ததுனால n ஈக்குவல் டு 2ங்கிறத நம்மளே தான் எடுக்கிறோம். அப்போது n ஈக்குவல் டு 1னா என்ன சீரிஸ், n ஈக்குவல் டு 3னா என்ன சீரிஸ், n ஈக்குவல் டு 4னா என்ன சீரிஸ். இதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு தோணணும். அப்படி தோணவில்லை என்றால் மறுபடியும் நீங்கள் தெளிவாக படிக்கணுங்கிறது அர்த்தம். ஓகே, நம்பர் 1 L ஈக்குவல் டு 1ங்கிறது லைமன் சீரிஸ், அடுத்து பால்மர். அதுக்கப்புறம் 2-3 சீரிஸ் இருக்குல்ல, அது என்னங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புக்கை பார்த்தோம் நோட்ஸை பார்த்தோம்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ ஐ ஹவ் புட் n1ங்கிறது 2, n2 என்பது 3, 1/4 -1/9. 9 மேலேயும் 4 கிளையும் போச்சுன்னா 9 - 4 டிவைட் பை 9 4 36, 5 7 36. இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 14 5 70 கிட்ட வரும், டிவைடட் பை 36. 35 35 × 2 70. ஆனால் இது 70க்கும் குறைவாகத்தான் இருக்குது, 36ன்னு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட 1.8 இல்லைதா 1.9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஐ காட் திஸ் ஆன்சர் 1.8 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்க, இங்கே மைனஸ் வரலையே சார். நோ ப்ராப்ளம், அவங்க மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இன்னொரு ஆன்சராக -1.8 எலக்ட்ரான் வோல்ட்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் மைனஸ் நம்ம கொடுக்குறோம்? ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது யூஸ்வலாகவே யூஸ் டு கெட் நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு எனர்ஜி லூஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைனஸ். ஓகேங்களா? அடுத்து the de Broglie wavelength of proton which is equal to lambda, and for alpha particle that is 2 lambda. The ratio of velocity of proton to velocity of alpha which is equal to what?
இந்த கொஸ்டினை எடுத்தோம் நான் சால்வ் பண்ண மெத்தடையும் சொல்லிடுறேன். பிகாஸ் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எஃப்னு ஒரு ஃபார்முலா. லேம்டா என்பது வேவ் லென்த்து, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த்தோட வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. லேம்டா ஒன்னோட வேல்யூ, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் லேம்டா டூ. ஃப்ரீக்வன்சி கொடுக்கலன்னு சொல்லும்போது ஐ கேன் டேக் த ஃப்ரீக்வன்சிஸ் ரெண்டும் ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன். அது கரெக்டானு தெரியல. புரோட்டானோட வேவ் லென்த்து லேம்டா, அதுவே ஆல்ஃபாவோட வேவ் லென்த்து 2 லேம்டா. லேம்டா கட் பண்ணால் 1/2 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஒருவேளை ஆப்ஷனில் 1/2 இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அதானே கிளிக் பண்ணியிருப்போம். அது பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன். எப்போ அவங்க டீப்ராய் வேவ் லென்த்துன்னு கொடுக்குறாங்களோ டீப்ராய் வேவ் லென்த்தையும் வெலாசிட்டி இணைக்கிற ஃபார்முலாவை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எம்வி, தென் த வி மேலே போய் லேம்டா கீழே வந்தால் வி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எம் இன்ட்டு லேம்டா. ஃபார் விபி For Vp, the value is h divided by mp into lambda. V alpha which is equal to h divided by m alpha lambda alpha. ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது இங்கே h by m lambda, மேலே m lambda divided by h. Planck's constant is always constant. இங்கே மாஸோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ மாஸ் ஆஃப் alpha divided by mass of proton into lambda alpha divided by lambda proton. lambda alphaவோட வேல்யூ 2 lambda. லேம்டா ஆஃப் ப்ரோட்டான்ங்கிறது லேம்டா கட் பண்ணால் 2. ஆனால் இங்கே நான் மாஸ் ஆஃப் ஆல்ஃபாவோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டானோ கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. ஸோ வாட் வில் யூ டூ? மாஸ் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது 2 ஹீலியம் 4, அதோட மாஸ் நம்பர் 4. ப்ரோட்டான் என்பது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் 1 எலக்ட்ரான், 1 மாஸ். அப்போ 4 டிவைடட் பை 1ன்னு எழுதிக்கலாமா? அதோட மாஸ் நம்பருங்கிறது 1 ஃபார் ப்ரோட்டான். ப்ரோட்டான்ங்கிறது என்ன? ப்ரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம்ங்கிறது ஒரே ஒரு யூனிட், 1 யூனிட்னு அர்த்தம். 4/1 2/1, அப்போ 4 2 8. ஸோ வி காட் தி ஆன்சர் ஆஃப் 8. ஒருவேளை இது வி ஆல்ஃபா டிவைட் பை வி பி அப்படின்னு போட்டிருந்தோன்னா 1/8ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கும். அது பக்கத்துலேயே இருக்குது. நான் ஏன் வி ஆல்ஃபா டிவைட் பை விபின்னு போடக்கூடாது? அப்படி போட்டால் ஒரு ஆன்சர் வருது இல்லை. அவங்க கேட்டிருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான் டு தி வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஆல்ஃபா. அப்போ விபி டு வி ஆல்ஃபா, அதை அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட ஆன்சரான 8 எழுதாமல் நான் இப்படி தான் சால்வ் பண்ணேன்னு சொல்லி இந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஆன்சர் இஸ் ஆல்சோ தேர், பட் உங்களுக்கு வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிஸ்டேக். உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. கரெக்டுங்களா? 2 moles ஆஃப் ஏ மோனோஅட்டாமிக் கேஸ் அண்ட் 6 moles ஆஃப் ஏ டைஅட்டாமிக் கேஸ் ஆர் மிக்சர். இந்த டைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய 3வது JEE கொஸ்டின். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 7 கொஸ்டின் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் 3வது கொஸ்டினில் இதே டைப் ஆஃப் பேட்டர்ன் வருது, அதையும் பார்க்குறோம். The molar specific heat constant for constant volume of the mixture. ஸோ மோலாரில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் மிக்சர் கேட்குறாங்க. அப்போ என்னென்னா CV மிக்ஸ் அதை என்னங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ ஆறுங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் வச்சு 2 × 3/2, அதாவது CVயோடைய மதிப்பு 2 × 3/2 ஆர் ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ். அதுவே 6 moles அப்படிங்கிறதுனால 6 × டைஅட்டாமிக் சொல்லும்போது தி வேல்யூ ஆஃப் CV ஃபார் டைஅட்டாமிக் கேஸ் அதனுடைய சிவியின் மதிப்பு 5/2. இதை கட் பண்ணிங்கன்னா 3R, மூவி 2 கட்டு, 2 3 6, 3 + 15 18 டிவைடட் பை தி மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 2 + 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் 8. 18/8 இட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2.25 R. இட்ஸ் a டைரக்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் வருங்கிறதுக்காக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே எனர்ஜி நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம்? இதே தான் 2 × 3/2 R ப்ளஸ் 3 × 6 × 5/2 R அப்படிங்கிறத போட்டு RT அப்படின்னு போட்டிருப்போம். தட் பிகம்ஸ் 18 RT அப்படின்னு இதுக்கான ஆன்சரை கூட நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இங்கே அவங்க எனர்ஜியே கேட்கல. எனர்ஜினோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னோ கூட அவங்க கேட்கல. அவங்க டைரெக்டாக கேட்டுறது சிவியோட மிக்சர் வேல்யூவே கேட்டிருக்காங்க. அதனால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? A gas undergoes a thermodynamic process from the state P1 V1 T2 to P2 V2 T2. For the given process PV power 3/2 is equal to constant, find the work done. So இந்த PV power 3/2 அப்படிங்கும்போது PV power gamma which is equal to constant அப்படிங்கிறத பார்க்குறோம். Then value of gamma equal to 3/2. PV power gamma அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்தாலே that process is called as an adiabatic process. Adiabatic process ஓட work done formula என்ன? P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1. gammaவோட மதிப்பு 3/2. இந்த 3/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது that becomes 1 divided by 2. 2 மேலே போச்சுன்னா 2 times of P1 V1 minus P2 V2 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஏன்னா இதில் மொத்தம் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் மட்டும் நமக்கு
5 ப்ராசஸ் இருக்குது. 5 ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலானா என்ன சொல்லுவீங்க? இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா, Qவுக்கு ஒரு ஃபார்முலா, டெல்டா டபிள்யூக்கு ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ். இதில் ஒர்க் டன் மட்டும் இல்லை, எஃபிஷியன்சி, இப்படி ஏகப்பட்ட ஸ்டஃப் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் பிவிடி ரிலேஷன்ஷிப் வேறு ஒவ்வொன்றும் மாறும். ஸோ அந்த 5 ப்ராசஸோட ஃபார்முலா மட்டும் என்னென்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பேன். 5 ப்ராசஸுக்கு என்னென்ன ஃபார்முலா கேட்டால் என்னென்ன ஸ்டெப் பண்ணுங்கிறத நம்மளோட தியரட்டிக்கல் டிஸ்கஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 2 particles each of mass 2 kg are placed in figure xy plane. If the distance of center of mass from the origin is 4 into square root of 2 by x, find the value of x அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். xy பிளேனில் எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டர், ஒய் ஆக்சிஸில் 2 மீட்டர் அப்படின்னு இருக்கு. இதோட சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேருந்து வரக்கூடிய கார்னர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன எடுக்கலாம்னு வச்சிங்கன்னா டீனே வச்சுப்போம். ஏன்னா இதில் எக்ஸ்னு வைக்கும்போது ஒரு குழப்பம் வந்துச்சு. டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், 4 + 4 8. 8 எடுத்தோம்னா 4 × 2ன்னு பிரிக்கலாம். திஸ் 4 கேன் பி டேக்கன் அவுட், தட் பிகம்ஸ் 2√2. இப்போ நமக்கு 2√2ங்கிற ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷனில் ஒரு வேளை 2√2ங்கிற ஆப்ஷன் இருந்தால் யூ வில் சூஸ் தேட். அவங்க ஆக்சுவலாக அதை கேட்கல. சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா 4/2x. ஆனால் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிச்ச ஃபிசிக்கல் வேல்யூ 2 கீழ் 2:√2. இப்போ இதை கட் பண்ணால் √2 கேன்சல். இதை 2 2s are 4. எக்ஸ் மேலே போகும்போது x = 2. இந்த ஸ்டெப்பு தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு மிஸ்டேக். இதை நான் எக்ஸ்னு சால்வ் பண்ணாலும் என்ன தெரியுமா பண்ணோம்? COM which is equal to 4√2 divided by x. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2√2. அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கட்டு, இந்த 2 கட் பண்ணால் 4 2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆன்சர். பட் ஆனால் அது மேட்சபிள் கிடையாது. நம்ம ஆன்சருங்கும் போது நமக்கு எடுக்கும்போது ரேண்டமாக வரக்கூடியது. ஆஸ் பர் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா திஸ் இஸ் தி கரெக்ட் ஸ்டெப். ரெண்டும் ஒன்று தான், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அதை டைரெக்டாக இந்த எக்ஸுங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? A bullet of mass 10⁻⁻2 kg, velocity 200 m/s get embedded inside the bob of mass 1 kg of a simple pendulum. Take the maximum height that the system rises by. ஸோ ஒரு பாப் இருக்குது. அந்த பாபில் ஒரு புல்லட்டை டக் பண்ணும்போது அதில் எம்பெட் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஹைட் எவ்வளோ தூரம் அது போகும் தரையிலேருந்து அப்படிங்கிறத இப்போ அவங்க கேட்குறாங்க. ஸோ ஹைட்டு கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா ஹைட்டையும் மாசு வெலாசிட்டி இது மூணு இணைக்கிற மாதிரி வரலாம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது மொமெண்டம். பட் ஹெச்சை பேஸ் பண்ணி வரும்போது வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh, தென் v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. ஹெச்சை தனியாக பிரிச்சிங்கன்னா v ஸ்கொயர் டிவைடட் பை 2g. சரி, இதை பண்ணிடலான்னாலும் வெலாசிட்டிங்கும் போது நான் 200 இருக்குது, அந்த 200 எடுத்து டைரெக்டாக போட்டுட்டுமா? கூடாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லீனியர் மூமெண்டம் அப்ரோச் பண்ணும். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்தோட கம்பைன் ஆகி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ அதில் தான் தேர்பை கம்பைன்ஸ் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இங்கே வரக்கூடிய மாசு ஒன்று, வெலாசிட்டி எம்படாகி போகும்போது m + m1 இன்ட்டு வெலாசிட்டி 2. ஓகேங்களா? அப்போ இது இனிஷியல், இது ஃபைனல். அப்போ m1 v1 இன்ட்டு m2. இந்த m2ங்கிறது என்னென்னா m1 ப்ளஸ் திஸ் வேல்யூ ஆஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடிய m2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். இது 1 கிலோ, இது 10⁻⁻2 kilograms அப்படின்னா ஆட் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது 1.something வரும். பரவாயில்ல, அதை ஒன்றுனே டைரெக்டாக எடுத்துக்கிறோம், நோ ப்ராப்ளம். இது 1 kg அப்படின்னா 10⁻⁻2 kgனா என்ன? 0.01 kg. அப்போ ஆன்சர் 1.01 kg இல்லையா? அதை நம்ம டைரெக்டாக ஒன்றுன்னு எடுக்கிறோம் இன்ட்டு v2. திஸ் இஸ் 10⁻⁻2 இன்ட்டு 200. இங்கே 1 இன்ட்டு v2. v2 which is equal to இது ரெண்டத்தையும் 10⁻⁻2 இது ரெண்டத்தையும் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 m/s ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஒரு புல்லட்டு 200 m/s இங்கே நான் ஸ்டார்ட் பண்ண புல்லட்டு இந்த மாசில் பட்டு அதோட வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகி என்னவாகுது? இப்போ 2 m/s குறையுது. அப்போ என்ன? டிவைடர் பை 100. டிவைடர் பை 100ல் போட்டு என்ன ஆகுது? 200ல் இருந்த இடம் இப்போ 2ஆக குறைஞ்சிருக்கு. அதாவது 100%, அதாவது இன்ட்டு 100 இல்லை டிவைடர் பை 100 குறைஞ்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் h which is equal to u square divided by 2g. u square equal to 2 to the power of 2, அதாவது 4 divided by 2g. when you substitute the value of g is equal to 10, அப்போ 4 divided by 20 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 divided by 5, 0.2 மீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது சென்டிமீட்டரில். 1 மீட்டர் which is equal to 100 சென்டிமீட்டர்.
ஓகேங்களா? அப்போ 0.1 மீட்டர் which is equal to 10 சென்டிமீட்டர். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் 0.2 மீட்டர். அப்போ இது எவ்வளோ சென்டிமீட்டரு? 20 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் வாட் தி ஆன்சர் இஸ் 20 சென்டிமீட்டர்ஸ். இப்படி தான் உங்களோட சம் கேல்குலேஷன் போகும். மொமெண்டம் பேஸ்டு கேல்குலேஷனில் இதே ஸ்டெப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது கொஸ்டின் இது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் யுவர் செகண்ட் கொஸ்டின் ஆன் செஷன் நம்பர் 1 JEE மைன்ஸ் 2024. அதில் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் டைப் ஆஃப் கொஸ்டினில் மொமெண்டம் பேஸ்டு கொஸ்டினில் இது இரண்டாவது கொஸ்டின். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை சிமிலர் பேட்டர்ன்ஸை கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Find the percentage change in capacitance if the potential difference across it has been changed from V2 to V. V1 which is equal to V, V2 which is equal to 2V. இப்போ கெப்பாசிட்டன்ஸு சியோட வேல்யூ டெல்டா சி, அதாவது C2 மைனஸ் C1 கண்டுபிடிக்கணும். இப்போது சிக்கும் விக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலானா Q which is equal to C into V. Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் V is inversely proportional to C. அப்போ விங்கிறது V டிவைடட் பை V டேஷ் which is equal to பாட்டமில் இருக்கக்கூடிய 1/C டிவைடட் பை 1/C டேஷ்னு போட்டு C டேஷ் டிவைடட் பை C. The values become V by V na V divided by 2V 1/2 C dash which is equal to C by 2. Then C dash which is equal to 2 divided by C. இப்படியெல்லாம் எங்கெங்கேயோ போச்சு சம்மு. பட் அப்புறம் எல்லாத்தையும் ஃபைன் லோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் 0. அது என்னென்னா சார்ஜ் என்றைக்கும் ஈக்குவலாலாம் இருக்காது. சார்ஜ் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சப்ஸ்டன்ஸுக்கும் மாறும். வோல்டேஜ் இஸ் த கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் நீங்கள் வேணால் சொல்லலாம். கெப்பாசிட்டன்ஸும் சார்ஜும் தே ஆர் தி சேஞ்சபிள் குவான்டிட்டிஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது சிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸு எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. அதுதான் அதோட பேசிக் ஃபார்முலா. ஏரியாவும் டின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் பேக்ஸ்லி directly proportional to A or inversely proportional to D. அப்போ it is independent of voltage. ஸோ அந்த வோல்டேஜுக்கும் சார்ஜுக்கும் தான் பிரச்சனையை தவிர கெப்பாசிட்டன்ஸுக்கும் இதுக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் அ பியூர் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஏரியா அண்ட் தேர் டிஸ்டன்ஸ். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கே தவிர இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி வோல்டேஜ். அப்போது தட் இஸ் நத்திங் பட் 0. அதில் எந்த இம்பேக்டும் இல்லை அப்படிங்கிறதுக்கு 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? Find the velocity when the acceleration is 0 where x equal to minus 3t cube plus 18t square plus 16t அப்படிங்கிறது கொஸ்டின். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கம்மிங் அண்டர் சாப்டர் 2 இல்லையா? கொஞ்சம் ஈஸி தான். பட் இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம திடீர்னு பார்க்கறதுனால ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. சரி, அதனால் ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் கேட்டு dv by dt. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு dx by dt. இது பண்ணுனா d square x divided by dt square. இப்படிலாம் என்னென்னமோ போட்டு பார்த்தோம். அப்புறம் அதில் ஒரு பெருசாக ஆன்சர் கிடைக்கல. ஸோ த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்னா வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு dx by dt. இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ d by dt இன்ட்டு மைனஸ் 3t க்யூப் ப்ளஸ் 18t ஸ்கொயர் ப்ளஸ் 16t. அது கொடுக்கும்போது 3 3 மைனஸ் 9. இங்கே ஒரு பவர் குறையும். அப்போ 18 2 36 மைனஸ் 1 ஒரு பவர் குறையும் போது t. இங்கே 16 இன்ட்டு டீங்கிறது டீயோட டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகும் 16. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv by dt அல்லவா? ஏன்னா இப்போ வெலாசிட்டிக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை, நமக்கு மேக்னிடியூடாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த டீயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 அல்லவா? ஸோ dv டிவைட் பை dt. d by dt இன்ட்டு திஸ் வேல்யூ கொடுக்கும்போது 9 2 மைனஸ் 18 t பவர் 2 மைனஸ் 1 t. 36 இன்ட்டு டீயோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 36. 16ங்கிறது வெறும் நியூமரிக்கல் நம்பராக இருக்கிறனால தட் பிகம்ஸ் 0. இப்போ மைனஸ் 18t விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இங்கே போனால் மைனஸ் 36. 2 கட்டு 18 2 36. இப்போ இந்த t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை நேராக கொண்டு போய் வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? 9 மைனஸ் 9 இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 36 இன்ட்டு 2 ப்ளஸ் 16. 4 4 இன்ட்டு 9 36. 36 2 76 ப்ளஸ் 16. மைனஸ் பண்ணும்போது 36 ப்ளஸ் 16 52 மீட்டர் பர் செகண்ட். சிம்பிள் ஆன்சரு. இதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நியரஸ்ட் ஆன்சர் 46 இருந்தாலும் நம்ம டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுனால எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் இல்லாமல் இங்கே 18t விச் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வேல்யூ ஸ்ப்ளிட் வரும். அப்படி வரும்போது 2 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூ அப் டு 2 டிஜிட்ஸ் கரெக்டாக எடுங்க.
எடுத்து அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வேல்யூஸ் மாற்றங்கள் ஏற்படலாம். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் வருதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல, கன்ஃபார்ம் வேல்யூ தாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். In a series LCR circuit, if the capacitance is changed from C to 4C, how should the inductance be changed so that the circuit has same resonant frequency? Resonant frequency என்ன? Square root of LC omega which is equal to 1 by LC அப்படிங்கிறது resonant frequency. So what I have to find? LCR circuitல கெப்பாசிட்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸையும், கெப்பாசிட்டன்ஸ் C, இண்டக்டன்ஸ் L ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இருக்கே, எல்லும் சியும் சேர்ந்தால் தான் ஒமேகா ரெசிஸ்டன்ஸு. when omega which is equal to constant ன்னு சொல்லிட்டாங்கன்னா LC which is equal to constant, அது 1 by square root of LC equal to 1. அப்போ square root of LC which is equal to constant மாறும். அதை அப்புறம் ஃபர்தராக அப்படி டியூன் பண்ணலாம். square root of L, square root of C which is equal to constant, then square root of C is proportional to 1 by square root of L ன்னு போடலாம். அப்போது C divided by C dash which is equal to இந்த L 1 by L divided by 1 by L dash, L dash மேலேயும் L கீழேயும் போகும். அதன்படி square root of L dash divided by L, 4 பக்கமும் ஸ்கொயர் ரூட்டாகவே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோன்னா கட் ஆகிடும். C by C dash equal to L divided by L dash, Cயோட மதிப்பு C, C dashோட மதிப்பு 4C அதானே கொடுத்துருக்காங்க, which is equal to L dash by L. இது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். CC கட் ஆகும்போது 1 by 4 which is equal to L dash by L, then L dash which is equal to L divided by 4. இப்போ இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் எல் டிவைட் பை 4 இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஷுட் பி சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்த ஆன்சர் எல் பை 4, அப்போ ரெடியூஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அவங்க கேட்டிருக்கிறது டெல்டா எல். டெல்டா எல்னா என்ன? ஆக்சுவல் L1 மைனஸ் L2. L1ங்கிறது எல், நம்ம கிடச்ச எல் டேஷோட மதிப்பு எல் பை 4 போட்டால் 3 by 4L. அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஹவு மச் இட்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு கேட்குனா அவங்க டெல்டா எல்ல கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்த ரிசல்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா நவ் தி இண்டக்டன்ஸ் வில் பிகம், நவ் த இண்டக்டன்ஸ் வில் பிகம் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா எல் பை 4ங்கிறது ஆன்சர். ரெடியூஸ்டு பைலாம் இல்லாமல் எல் பை 4, 3 by 4, எல் பை 2, எல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா this is your answer. இது கரெக்டான ஆன்சர். அவங்க கேட்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரெடக்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எல்லுங்கிறதுலேருந்து எனக்கு எல் பை 4ஆக ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ பாக்கி போயிருக்கு? எனக்கு 3 by 4% எனக்கு போய் தான் பாக்கி எனக்கு எல் பை 4 கிடச்சிருக்கு. அவங்க அந்த டிஃப்ரென்ஸை தான் கேட்குறாங்க. அதனால தான் இங்கே ரெடியூஸ்டு பைங்கிற வார்த்தையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கீவேர்டை புரிஞ்சுக்காமல் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்மே வேஸ்ட். ஏன்னா இதில் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 3, 4, 5, 6, 7 ஒரு 5-6 ஸ்டெப் தான். அதுவும் டைரெக்டாக ஈஸியாக சால்வ் பண்ண வேண்டியது. இது நியூமரிக்கல் வேல்யூஸ் கூட இல்லை. கவனிச்சிங்களா? நியூமரிக்கலாக நீங்கள் ப்ளஸ் பண்ணவோ, மைனஸ் பண்ணவோ, மல்டிப்ளை பண்ணவோ, டிவைட் பண்ணவோ, அதாவது ரொம்ப பெருசாக வேல்யூஸு 2.564, 3.22 இப்படிலாம் வந்து உங்களுக்கு குழப்பமான ஃப்ராக்ஷனில் கூட வரல. டைரெக்டாக 1/4 சிஎஸ்சியை கட் பண்ணால் 1/4. கரெக்டாக? இந்த மாதிரியான கொஸ்டினில் ஆன்சர் நீங்கள் அதுதான் இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி டச் பண்ணுவீங்க. அதை தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்கன்னா உங்களால் ஆன்சரை சரியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? I equal to 3t square plus 4t cube. Determine the charge Q passing through it in t equal to 1 to 2 seconds. இப்போ டேரெக்டாக 1, 2லாம் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. பிகாஸ் சார்ஜையும் கரண்ட்டையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா I equal to dq by dt. dt மல்டிப்ளை ஆகும்போது dq equal to I into dt. So by integrating dq and dt we have like this. dq integrate பண்ணால் that becomes q. I integrate பண்ணால் 3t square plus 4t cube into dt. That is what? t square into dt integrate பண்ணிங்கன்னா t cube divided by 3 into 3. 3 கட்டு. 4 into t cube integrate பண்ணிங்கன்னா t power 4 divided by 4. 4 கட்டு. அப்போ t power 3 plus t power 4. இங்கே 2யும் இங்கே 1யும் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 power 3 8, 2 power 4 16. ஏன்னா 2 2 4, 4 2 8, 8 2 16 அல்லவா? மைனஸ் ஆஃப் இந்த 1ங்கிறது இங்கே 1 க்யூபில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 1ங்க சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4. ஸோ எப்படி போட்டாலும் 1 க்யூபு 1/4 எல்லாமே ஒன்று தான். 8 16 24 minus 2 22. ஸோ த ஆன்சர் இஸ் 22 coulombs அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Radius of nucleus 4.8 Fermi and mass number A is 64. Find the atomic mass of nucleus of radius 4 Fermi. அப்போது R1க்கு நான் கண்டுபிடிக்கக்கூடியது A1 அதோட வேல்யூ,
R2க்கான A2 என்னங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது முதல்ல R1 = R0 இன்ட்டு A1 பவர் 1/3 இப்படியெல்லாம் போட்டு பார்த்தேன். ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, A1ம் இருக்குது, R0ம் இருக்குது. இப்போ எதுக்கு நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறேன்? சரி, இதன் மூலமாக நமக்கு R2க்கு ஏதாவது லீட் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பிகாஸ் R2 = R0 இன்ட்டு A2 பவர் 1/3 முடிஞ்சிடுச்சு இல்லையா? R2 இருக்குது, A2 கண்டுபிடிக்கணும், அது ஈஸி. அப்புறம் எதுக்கு இதை கொடுத்தாங்கங்கிறத பார்த்தேன். எதுவும் விஷயம் இருக்குமான்னு பார்த்தோம். தேர் இஸ் நோ சச் திங். அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. R2 = R0 இன்ட்டு A2 பவர் 1/3. இங்கே கேட்கலாம், இங்கே R0 = 1.2 × 10⁻−15 ஆச்சே, அது ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்களே டைரெக்டாக ஃபெர்மின்னு கொடுத்துட்டாங்க. ஃபெர்மி which is equal to 10⁻−15. இங்கே 4 × 10⁻−15, 1.2 × 10⁻−15. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் கேன்சல்டு. ஸோ 4 / 1.2ன்னு போட்டால் 3.3. ஸோ A2 பவர் ஆஃப் 1/3 = 3.33. இங்கே போகும்போது that becomes பவர் ஆஃப் 3. அப்போது 3.3 சம்திங் அதை பவர்னா 3 9 9 3 27ங்கிற ஆன்சர் தெரியும். அதுவே 3.3ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு செக் பண்ணும்போது பொறுமையாக 3.3 × 3.3 ஃபஸ்ட்டு போட்டுட்டு 3 9 9 9 9 9 18 அதுக்கப்புறம் மறுபடியும் 3.3 போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கேல்குலேஷன் பேசிஸில் கொஞ்சம் லாங்கு தான், வேறு வழி இல்லை. ஆன்சர் 37ன்னு வருது. சாய்ஸ் ப்ராப்பராக கொடுக்கல, ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு எனக்கு சாய்ஸ் இல்லை. இருந்திருந்தால் நானே கொடுத்துருப்பேன். ஒரு 27 37 47 57 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். 3 9 9 27. ஸோ 3.33 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 27க்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரீச்லி ப்ராபப்ளி = 37 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த வேல்யூ எக்ஸாக்டாக 3.6ன்னு இருக்குன்னு வைங்க. அப்போ 1.2 3.6 எக்ஸாக்டாக 3 3/3 which is equal to 27. அதனால தான் நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்குங்கிறது தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இஷ்யூ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்டஃபான 4.8ன்னு இருக்குல்ல, இதே எடுத்துக்கோமே. 4.8 / 1.2ன்னு போடும்போது 4, அதை க்யூப் அடித்தோன்னா 4 16 16 64 அப்படிங்கிற ஆன்சர் வரும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனில் நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் போட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னோட பெட்டர் அட்வைஸ் என்னென்னா, க்யூப் ரூட் அதை பேஸ் பண்ணி இருக்கும்போது எத்தனை க்யூப் வரைக்கும் தெரியணும்னா அரௌண்ட் ஒரு 10 - 15 க்யூப் வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் ஸ்கொயரை பொறுத்த மட்டும் அப் டு 25ஓட ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி போகவே போகாது. ஏன்னா நம்மளால் என்ன பண்ணோம்னா, இந்த 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு பரீட்சை கிட்ட நெருங்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே உட்காந்து 3 3 அப்புறம் 7 × 20 அப்புறம் இந்த ஸ்கொயர்லேயே சூப்பராக இருக்கும் 22 உட்காந்து ஸ்கொயர் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த வேலை இருக்கும். ஒருவேளை இந்த 15 நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, அவைலபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப போரிங்கான டைமு, இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்ஸில் ரொம்ப போரிங்காக இருக்குன்னா இந்த க்யூப் ரூட்டோட வேல்யூவை உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன் சார் நான் மனப்பாடம் பண்ணணும், ட்ரெடிஷ்னலாக போகக்கூடாதா? தாராளமாக போங்க, வேணாங்கலை. அப்படி ஒரு 15 க்யூபு. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து 12 20 11 2 22 மனப்பாடம் தானே பண்ணோம். கணக்கில் இதெல்லாம் மேண்டேட்டு, இதெல்லாம் டிஃபால்ட். அந்த மாதிரி ஒரு 15 வரைக்கும் ஒரு க்யூபு, ஒரு 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ we have completed this session. நெக்ஸ்ட் வீடியோவில் 1/2/2024 ஷிஃப்ட் நம்பர் 2ஓட கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணப்படும். அதுதான் செஷன் நம்பர் 1ஓட கடைசி கொஸ்டின்ங்கிறதுனால அதோட உங்களுக்கு வைண்ட் அப். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் இங்கே ஏப்ரல் 2லேருந்து ஆரம்பிக்குது. ஐ திங்க் ஸோ ஏப்ரல் 2லேருந்து 2024லேருந்து செஷன் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்மளால் எவ்வளோ வேகமாக நம்மளால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அதை மே மாதத்துக்கிட்ட தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எனிஹவ் செஷன் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த 10 வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கூகுள் ஃபார்ம் given in the description ஃபார் கிராஷ் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். கிராஷ் கோர்ஸ் மார்ச் ஏப்ரலில் நடத்த போகிறோம். ஃபார் JEE அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நடத்த போகிறோம். ஃபார் கிராஷ் கோர்ஸ் ஆன் மார்ச் அண்ட் ஏப்ரல் 2024. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வேறு என்ன, ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.